உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்க்குறோம். அதே போல் இன்றைக்கு நம்ம நேர் கேட்காங்க, கை விரல்களில் அடிக்கடி ஒரு வெடிப்பு மாதிரி ஏற்பட்டுறது, அதே மாதிரி விரல்களை மடக்க முடியவில்லை, அந்த விரல்களை மடக்கும் பொழுது ஒரு வலி ஏற்படுகின்றது, அதே மாதிரி கைகளில் நீர் கோர்த்தல் மாதிரி ஆயிடுது. ஸோ இதற்கு என்ன தீர்வுன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே நம்ம உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு வாத பித்த சிலேத்துமம் 3 தான் மெயின் காரணம். அப்போ கை விரலை மடக்க முடியலை, கை விரல்கள் வீக்கமாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்புல வாதத்தினுடைய தன்மை, காற்றினுடைய தன்மையில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. அதே மாதிரி கை விரல்கள் வீக்கமாக இருக்கும் பொழுதும் நமக்கு நீரினுடைய தன்மையில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. அப்போ உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறலை. நம்ம உடம்புல கழிவுகள் சரியாக வெளியேறணும். யூரினாக, மோஷனாக, கார்பன் டை ஆக்சைடாக, வியர்வையாக வெளியேறணும். இந்த 4ம் கரெக்டாக வெளியேறிடுச்சுன்னா, ஈஸியாக வெளியேறிச்சுன்னா நமக்கு டிஸ்ஈசி, அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. அது டிஸ்ஈசி ஆகும் பொழுது தான் டிசீஸாக மாறுகின்றது. அப்போ நம்ம ஒவ்வொரு மனிதனுமே நம்ம உடம்புல கழிவுகள் வெளியே போகணும்னா அதற்குரிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். யோக பயிற்சிகள், வாக்கிங், எளிமையான யோகாசனங்கள், மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி பயிற்சிகள் செய்யும் பொழுது தான் உடம்புல கழிவு சரியாக வெளியேறும். இன்றைக்கு மேக்ஸிமம் நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க 12 மணி நேரம் கூட ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எந்த எக்ஸசைஸும் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கும் இன்றைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி, ஒரு சேர்லேயே உட்காந்துக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸுக்கு 10 நிமிஷம் முந்தி போயிட்டு சேரில் உட்காந்து இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 நிமிடம் தான். நம்ம உடம்புல அந்த கழிவுகள் எல்லாம் கரெக்டாக வெளியே போயிடும். இந்த மாதிரி கை விரல் வீக்கம், வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வராமல் பார்த்துக்கொள்ளலாம். பிகினிங்கிலேயே நம்ம உடம்புல வாதம், லேசாக கை விரல் வீக்கம் அடக்க முடியலை அப்படிங்கும் போதே இந்த நாடி சுத்தி, மூச்சு பயிற்சி, முத்திரைகள் அழகாக பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா உடம்பில் வாதத்தினுடைய தன்மை சரியாக இருக்கும். முதலே நம்ம கண்டுக்கிடலாம். இந்த காற்றினுடைய தன்மையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் நாளாக நாளாக மோஷன் போகாமல் நிலைக்கு வந்துடும், மலச்சிக்கல் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் லைட்டாக பெயின் வரக்கூடிய ஏற்படும். அது ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போயிடும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் நம்ம ஆரோக்கியத்தில் விழிப்போடு இருக்கணும்னா காற்று உடம்பில் கரெக்டாக இருக்கணும், நெருப்பு கரெக்டாக இருக்கணும், நீரினுடைய தன்மை கரெக்டாக இருக்கணும். இந்த 3ஐயும் சமப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் தான் யோக பயிற்சிகள், முத்திரைகள். இப்போ உங்களுக்கு நாம் எப்படி கொடுக்குறோம்? கடினமான ஆசனங்கள் கொடுக்கலை, முத்திரைகள், ஒரு சிம்பிள் ஆசனாஸ், அதையும் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திட்டிங்கனாலே மிக நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, இது சுகாசன நிலையில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரையாக நம்ம பார்க்கக்கூடியது ஆதி முத்திரை. கட்டவிரல் வச்சுக்கோங்க, 4 விரல் மடிச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். கை விரல்கள் முழுக்க நல்ல ஒரு பிராணாற்றல் பாய்வதாக எண்ணுங்கள். குழந்தை தூங்கும் பொழுது இந்த ஆதி முத்திரைலாம் தூங்கும். அப்போ அதனுடைய உடம்புல வாதத்தினுடைய தன்மை, காற்றினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும். இது ஒரு உடல் மொழி. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் பயிற்சி பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணி. அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை. மோதிர விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல், பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கிறேன்.
முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஆதி முத்திரை கட்டை விரல் வச்சுக்கோங்க. 4 விரலும் மடிச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை விரல்களில் வீக்கம் இருக்குது. அதற்காக ஒரு சின்ன பிராணாயாம பயிற்சி. கை இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். நல்லா தலைக்கு மேலே கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. எல்லா விரல்களையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை கை விரலை இந்த மாதிரி கோத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. தலைக்கு மேலே கை நல்லா வச்சுக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். இப்போ சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ணுறேன். முதல்ல சுகாசனத்துக்கு வந்துடுறேன். இப்போ வஜ்ராசனம் போட முடிந்தவங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க. 2 கால் சேர்த்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். இப்போ ஆதி முத்திரை கட்டை விரல் வச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. இப்போ நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை பிரித்திவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வரண முத்திரை. சுண்டு விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள். மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் ப்ரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை இந்த மாதிரி நல்லா கோத்துக்கோங்க. கை மெதுவாக மேலே கொண்டாங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ். 5 செகண்ட் நார்மல் ப்ரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கை இப்படி வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. நல்லா விரல்களில் நிறைய பேருக்கு இந்த இடத்துல வீக்கம் இருக்கிறதுனால திருப்பி மேலேருந்து அப்படி கீழே இது வரைக்கும் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. திருப்பி அடுத்த விரலுக்கு நல்லா அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. திருப்பி மேலேருந்து கீழே அழுத்தம் கொடுத்துட்டே வாங்க. திருப்பி அடுத்த விரல். திருப்பி மேலேருந்து கீழே.
இது காற்று அந்த இடத்துல இருக்கும் பொழுது வாயினுடைய தன்மை இருக்கும்போது அதுலேருந்து நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி கையை மாற்றி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மீண்டும் இதெல்லாம் 2 கையிலையும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு ட்ரிப்பு கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. நல்லா இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல 5 தடவை ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ணுங்கள். ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10-15 ட்ரிப்பு கண்டினியூஸாக ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல் பண்ண முடியும். அது வந்து கபாலபாதிங்க ஒரு பயிற்சி ஆயிடுது. உடம்புல எந்த பகுதியில் காற்றினுடைய தன்மை கரெக்டாக இல்லையோ அது ஃபுல்லாகவே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். அப்போ நம்ம உடம்புல வாதம் கரெக்டாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி கைவிரல் வீக்கம், ஒவ்வொரு விரல்களையும் மடக்க முடியல ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இந்த பயிற்சியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி உங்களது உணர்வு வயிற்று உள் பகுதி, மணிபூரக சக்கரம், அந்த பகுதியில் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். 2 நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை வயிற்று உள்பகுதியிலே கூர்ந்து தியானிக்கவும். நல்ல பிராணசக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த இடத்துல 2 மினிட்ஸ் அப்படியே மனதை ஒருமுகப்படுத்திட்டு மீண்டும் உங்களது மனதை முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம், அந்த இடத்திலே ஒரு 60 வினாடி உங்களது மூச்சோட்டத்தை தியானிக்கவும். நேரில் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் கிழங்கு வகைகள், இந்த மாதிரி கை விரல் வீக்கம் உள்ளவங்க கிழங்கு வகைகள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் நல்லா எடுத்துக்கோங்க. கீரை வகைகள் நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். பழங்கள் நன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள். இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த உறக்க வச்சுக்கோங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.